குரு பயிற்சி என்பது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான கிரக மாற்றமாக கருதப்படுது. குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகரும்போது வாழ்க்கையில் பல துறைகளில் பல மாற்றங்கள் நிகழும். நம்மளுடைய மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், குறிப்பாக இந்த 2026 டு 2027 குரு பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடகராசியில் உச்சம் பெற்று அமர போகிறார் குரு பகவான். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு சுப கிரகம். மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது குரு பகவான் தான் ரொம்ப பெருசு, தனக்காரகன். அவரே உச்சம் பெற்ற ராசியில் உச்சமாக அமரும் போது நம்மளுடைய மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், தொழிலில், வியாபாரத்தை, குடும்பத்தில், சுபகாரியங்கள், இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போது, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மேசராசி கடந்த 3 ஆண்டுகளாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மேசராசிக்கு இந்த 2026 டு 2027 காலகட்டம் அப்படிங்கிறது, இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம சனி, அதுவும் விரைச்சனி காலம், இதில் போய் நீங்கள் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தனக்காரகன் உங்களுடைய ராசியில் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். பண வரவுக்கான அத்தனை வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். கரெக்டாக நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. அதன் மூலிமா வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய யோகம் இருக்குது. எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லிச்சோ அந்த உறவு மீண்டும் உங்ககிட்ட நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. ஏன்னா குரு பகவானால் அருளால் இதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான நிகழ்வுகளாக இந்த மேசராசிக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுடைய மேசராசி அப்படின்னால செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு நபர்கள், மறைமுகமாக ஒழிச்சுக்கிட்டோ தாக்கக்கூடிய ஒரு நபர்கள் இல்லை. நேருக்கு நேராக நீ தப்புனா தப்பு அப்படின்னு அதே இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைமை பொறுப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மேசராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி. ஏன்னா அந்தளவுக்கு கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேகமாக முடிவெடுக்க தெரிந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. என்ன ஒன்று, கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். செவ்வாய் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. அதனால் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். சீக்கிரமாக வர்றதுனால ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கோபம் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பொறுமையை கொஞ்சம் குறைக்கும். அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மேசராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதராக நீங்கள் வர போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்த ஓராண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு புது சாப்டர் தொடங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல வருமானம் கிடைக்கும். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடாதீங்க, அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கரியரை இந்த காலகட்டத்தில் அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை, செல்ஃபாக எல்லாத்தையும் யோசிங்க. கண்டிப்பாக முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
பண இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. நல்ல நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. பெரிய அளவில் பிஸ்னஸோ தொழிலோ ஆரம்பிக்காமல் சின்னதாக முதலீடு போடுங்க. நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். நல்ல வழிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிற உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால இந்த மேசராசிக்கு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் சாதனையாக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கந்திஷ்டி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் முடிவெடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுங்க. ஏன்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு சில முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்னதாக ஒரு ஜர்க் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையோ உங்களுடைய தாய் தந்தையர்கிட்டையோ ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 10, 11ஆம் இடத்துலலாம் வந்து அமரும்போது நல்ல ஒரு வருமானம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு பாராட்டு, உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது. வரும் 26/5/2026 முதல் சுகஸ்தானத்தில் ஓராண்டு காலம் குரு பகவான் பயணிக்க இருக்கிறார். இடையில் 2 மாதம் வந்து அதிசாரா குருவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சென்று பின் வக்கரக நிவர்த்தியாகி மறுபடியும் அதே இடத்துல வந்து அமர இருக்கிறார். இந்த பாக்கியாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வது 8ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுவது மிகப்பெரிய யோகம் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் பார்வையிடுவது மிகச்சிறப்பான பலன்கள் நம்மளுடைய மேசராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டிலேருந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு. இனி எல்லா நல்ல பலன்களுமே நம்மளுடைய மேசராசிக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் ஒரு பகம் என்னெல்லாம் கொடுத்தாலும் குரு உச்சம் பெற்ற பார்வையால் அமரும்போது இந்த விரைய சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் போது அதற்கான ஊக்கங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்களே யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியாதிபதி ரொம்ப பலமாக இருக்கிறார். முழு பலனோடு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய மேசராசிக்கு நடக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, கொடுக்கல் வாங்கல இருந்த அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே மறையும். வளர்ச்சிக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். வருமானம் இரட்டிப்பாகும். எதையுமே பொறுத்து செய்கிறது ரொம்ப நல்லது. தள்ளி வைக்கிறத விட பொறுத்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 மாதம் அதிசாராக உருவாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் பலன் நம்மளுடைய மேசராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/10/2026 முதல் 22/12/2027 வரை பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடும் போது உங்களுடைய மன வலிமை அதிகமாகும். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் அதிகமாகும். இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் செல்கிற இடமெல்லாம் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். பொது இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று குரு பகவான் அமரும்போது இந்த விட்டு போன காரியங்கள் எல்லாமே நடக்கும். சுமையாக இருந்த எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தற்செயலாக நடக்கிறது கூட ஒரு சிலருக்கெல்லாம் அந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிடும் போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். முதலீடு செய்த விஷயத்தில் லாபம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஏஜென்ட் தொழில் செய்கிற மேசராசிக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய சேவையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு தான் கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது. வருமானம் இரட்டிப்பாகவும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தங்குதடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு
அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்ல ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறதுனால நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். விரயச்சனி காலத்துல பணத்தை கையில வச்சுக்கிட்டு சுத்தாம எதுலயாவது ஒண்ணு முதலீடு போடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியா ஒரு சில தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. குறிப்பா கை, கால், மூட்டு வலி, அதே மாதிரி கண், மூக்கு, வாய், தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த மேசராசி இருக்கு. அதனால ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. ரொம்ப நாளாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் திருமணம் கைகூடி வர்றதுக்கான யோகம்லாம் இருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகள் மூலியமாகவே மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாழக்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா இனிப்பை வாங்கி தானமாக கொடுத்துடுவாங்க. மஞ்சள் நிற பூ சாற்றி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வருமானத்தில் உள்ள தடைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே உங்களுடைய முயற்சியை போடுங்க. அதே நேரத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.